Chai with Chitra, Social Talk. கமல்ஹாசன் ரசிகர்கள் உங்கள் மேலே ஆத்திரப்பட்டாங்களா? இது மாதிரி நீங்கள் பொது அதாவது பொதுவில் இது இருக்கணும், ஒரு நடிகரை தூக்கி வச்சு இது பண்ணுறீங்க, இது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு லெட்டர் வந்தது. அதுக்கு நான் பதில் கதை போட்டேன். இது அவர் தூக்கி வைக்கிறதுனா அவர் இன்னும் தூக்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உயரத்துக்கு போயிட்டார். அதே மாதிரி கமலும் அவருடைய உச்சத்துக்கு போயிட்டார். இதில் நோ கம்பேரிசன். சிவாஜி தான், எம்ஜிஆர் தான், ரஜினி தான், கமல் தான். இதில் நீங்கள் தான் இதை வேதம் பார்க்குறீங்க. ஒரு ரைட்டருங்கிற எதை வேணால் பண்ணலாம். நாளைக்கு கமலை வச்சு கூட நான் எழுதுவேன். கமலும் எனக்கு நண்பர் தான். புன்னைக்கு ஒன்னனோட இதை ஷூட்டிங்கில் அவர் பார்த்து நான் பேசியிருக்கேன். நான் பேசின ஒரு இதை வச்சு தான் அவர் கதையில் கூட வச்சார். அதாவது பேசும் படம் கதையில் ஐஸ் கத்தி அந்த பிளாஸ்டிக்கில் அது நானும் அவரும் பேசிட்டு போது சொன்னது தான் நான் அதை வச்சு பண்ணார். அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இதாகிட்டாங்க. அதனால் எல்லாத்தையும் எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். அதே மாதிரி ஆனந்த விடனில் ஊமத்தம் பூக்கில்னு ஒரு கதை எழுதினேன். அதில் டாக்டர்ஸை பற்றி கொஞ்சம் எல்லாம் மணி மைண்டடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதினேன். இது ஒரு டாக்டர் தான் சொன்னார். நீங்கள் என்ன தான் இருந்தாலும் டாக்டர்ஸ் 95 மணி மைண்டட் தான், ஒரு 5% தான் நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை அவர் சொன்னார். அந்த பேசிஸில் ஊமத்தம் பூக்கள் அப்படின்னு ஒரு கதை எழுதினேன் நான். அதுக்கு டாக்டர் அசோசியேஷன்லேருந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்தது. நீங்கள் எப்படி டாக்டர்களை பற்றி எழுதலாம்னு சொல்லி. சார் மல்லிகை பூக்களாக இருக்க வேண்டிய டாக்டர்ஸ்கள் ஊமத்தம் பூக்களாக மாறக்கூடாதுங்கிற கருத்தை வச்சு எழுதின கதை அது. நான் எந்த ஒரு நபரையும் நான் குறிப்பிடலை. இந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக எழுதப்பட்ட கதை. இதை நீங்கள் ஏன் உங்களுடைய பானையில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்தேன். இது மாதிரி எது எழுதினாலும் சரி. அதே மாதிரி ஒரு மில்லில் நடக்கக்கூடிய ஒரு கதை. ஒரு தொழிலாளி வேலை பார்க்கும்போது அந்த கார்டிங் மெஷினில் அவர் குடிப்பாத்தில் இருக்கார். அவர் குடிப்பாத்து எப்படின்னா வாட்டர் கேனில் சாராயம் வச்சுருப்பார், ஒரு வாய் குடிச்சிக்குவார், வேலை பார்ப்பார். அவர் தான் அந்த மில்லில் வேலை. இது உண்மையில் ஒரு மில்லில் நடந்தது. நான் பார்த்தேன். மில்லுக்குள்ளே போனப்போ அவர் ஏதோ கை வச்சுருக்கா, கை போயிடுச்சு. அதை வச்சு ஒரு கதை எழுதினேன் நான். கை அப்படிங்கிற டைட்டில் ஒரு கதை. அந்த கதை விகடனில் வந்தது கதை. அந்த கதையை படிச்சுட்டு மில் யூனியன் அந்த லேபர்ஸ்லேருந்து கடிதம் சிவப்பு மையில் வருது லெட்டர். நீங்கள் முதலாளிகளுக்கு ஆதரவாக நீங்கள் கதை எழுதுறீங்க, இப்படிலாம் தொழிலாளர்கள்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க, குடிக்கிறது இல்லை, இப்படிலாம் வந்தாங்க. நான் சொன்னேன், அது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு தான் எழுதுகிறோம். ஆமாம், இது எல்லா கதையுமே வில்லன்கள் இருக்காங்க. வில்லன்கள் இல்லாத ஒன்றும் கிடையாது. இது மாதிரி நடக்கக்கூடாது, இது மாதிரி வேலை செய்கிறதுல குடிக்கக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்காக தான் அந்த கதை. இப்போ கை போச்சு. அதுக்காக எழுதப்பட்ட கதையை தவிர தொழிலாளர்களை நான் மட்டமாக எழுதலை, நன்மைக்காக தான் எழுதுகிறேன். இப்போ சொல்கிறாங்கல்ல, குடியே கெடுக்கும் அப்படின்னு சொல்லி, அதுக்காக அவங்க மேலே நம்ம கேஸ் போட முடியுமா? நன்மைக்கு தான் சொன்னேன்னு சொல்லி இது மாதிரி நாம் நிறைய விஷயங்களை நியாயப்படுத்த வேண்டியிருக்கு. சினிமா துறையில் யாரோடலாம் உங்களுக்கு நல்ல பழக்கம் உண்டு? விஜயகாந்த் டி ராஜேந்தர் என்னுடைய 1000வது விழாவுக்கு வந்திருந்தாங்க. அதாவது காமராஜர் கலையரங்கத்தில் 1998 எந்த குமுதத்தில் ஆரம்பித்தோன்னா தொடர்கதை, அதே 1000வது நாவல் எழுதினேன். டைனமைட் 98. கிரேட். அப்போ கோயம்புத்தூரில் ஒரு பாம்பு பிளாஸ்ட் நடந்தது, அதாவது 98. அப்போ குமுதத்தில் கதை கேட்டாங்க. அது கரெக்டாக 1000வது நாவல் அது. அப்போ நான் டைட்டில் கொடுத்தேன், டைனமைட் 98ன்னு சொல்லி எழுதினேன். அந்த நாவல் வெளியே வந்த உடனே நாடகாசிரியர் ராது இருக்கார் அல்லவா, அவரும் அசோகனும் சேர்ந்து காமராஜர் கலையரங்கத்தில் ஒரு பாராட்டு விழா எனக்கு பண்ணாங்க. 1000வது நாவல் எழுதினது. அதுக்கு யாரை கூப்பிட்டாங்கன்னா விஜயகாந்த், டி ராஜேந்தர் 2 பேருமே அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க. ஃபங்க்ஷனுக்கு என்ன பாராட்டினாங்க. அப்போ விஜயகாந்த் அதே அண்ணே நான் ஒன்று பண்ணுவோன்னே, ஒரு கதை பண்ணுவோம் அப்படின்னு மாதிரி டி ராஜேந்தர் அடுக்குமொழியில் பாராட்டினார். இது மாதிரி அந்த நடிகர்கள் கூட பழகியிருக்கேன். ஆனால் ஒரு சினிமா எடுக்கக்கூடிய அளவுக்கு நான் போய் அவங்க கூட மிங்கிள் ஆகலை. அவங்க என்னை பாராட்டினாங்க, போய் பார்த்தேன், அவ்வளோதான். மற்றபடி எல்லா ரைட்டர்ஸ் கூடயும் அதை கார்த்திக்கு, அம்பிகா, மனோரமா எல்லாமே பார்த்தீங்க. அப்புறம் MS விஸ்வநாதன் அவங்க கூட பேசியிருக்கேன்.
இப்படியெல்லாம் வந்து திரைத்துறை கூட வந்து ஒரு ஒரு பந்தமும் பாசமும் இருக்குது, இன்னும் இருக்குது. அருமை. இப்போ கூட அறிவழகன் வந்து இன்னொரு படம் பண்ணலாங்கிறாரு. அதுக்கு வந்து நேரமும் காலமும் ஒத்துழைச்சா அதையும் பண்ண போகிறோம். அரசியல்வாதிகள் யாரையாவது சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சதா? கலைஞர் வந்து கையால் வந்து கலைமாமணி விருது வாங்கினேன். அருமை. 2010 வருஷம் எனக்கு வந்து கலைமாமணி விருது கொடுத்தாங்க. எனக்கு அந்த விருது கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை. நான் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன். அதில் கீழே வந்து போயிட்டு இருக்கு. கந்தசாமி, நாஞ்சில் நாடன், ராஜேஷ்குமாருக்கு கலைமாமணி விருது அறிவிப்பு. என்னடா இது, நமக்கு வந்து அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கு மறுநாள் தான் எனக்கு வருது லெட்டர், உங்களுக்கு கலைமாமணி விருது கிடச்சிருக்குன்னு சொல்லி. அது யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் தான் கொடுத்துருக்காரு. கிரேட். எப்படின்னா பொங்கலூர் பழனிசாமி எங்கள் ஊர் அமைச்சர், ஆமாம். அவரு நான் ஒரு கல்யாண வீட்டில் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட வேண்டிய கட்டாயம் வந்தது. அப்போ வந்து கிட்ட சாப்பிட்டுட்டே சொல்கிறாரு, ராஜேஷ்குமார் உங்களுக்கு எப்படி கலைமாமணி விருது கிடச்சதும்மா அப்படின்னு கேட்டார். தெரியல, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு ஆச்சரியம் பட வேண்டாம், இது வந்து 2009 வருஷம் வந்து இன்னும் கலைமாமணி வந்து 3 வருஷத்துக்கு சேர்த்து தான் தரணும். 2009 வரைக்கும் கொடுத்துட்டாங்க. 2010, 11, 12 தரணும். அப்போ உட்காந்து பேசும்போது இந்து பத்திரிகையில் உங்களை பற்றி ஒரு ஆர்டிக்கல் போடுறான், ஆஃப் பேஜுக்கு. ஐயிங் ஆன் கின்னஸ் ரெக்கார்ட், ரைட்டர் ராஜேஷ்குமார். அதாவது கின்னஸ் அவார்டுக்கு நான் பார்க்குறேன், நான் எதிர்நோக்கிறேன். ஐயிங் ஆன் கின்னஸ் ரெக்கார்ட், ரைட்டர் ராஜேஷ்குமார் போட்டு என்னோடய படத்தை போட்டு போடுறான். இதை கலைஞர் படிக்கிறார். படிச்சுட்டு ராமநாராயணன் கூப்பிடுறாரு. அவர் தான் தமிழிசை நாடக மன்றத்துக்கு அவர் தான் தலைவர். என்ன ராமநாராயணன், இவர் கொடுத்துருக்குமா கலைமாமணி விருதுன்னு கேட்டேன். இல்லை. ஐயா, இவருக்கெல்லாம் முதல்ல கொடுக்கணும், அவர் வந்து கின்னஸ் அவார்டுக்கு போக போகிறாரு, நீ கலைமாமணி அவார்டு கொடுக்கல. 1000 நாவல் எழுதியிருக்காரு. அருமை. ஒரு ரைட்டருக்கு தான் தெரியும் அவர். நான் இதுக்கும் எந்த கட்சியும் கிடையாது. ஆனால் அவர் மனதை தைச்சிருக்கு அந்த வார்த்தை. இந்து பத்திரிக்காரன் 6 பேஜ் போடுறான் ஐயா. அவங்க போடுறாங்க, நாம் எதுவுமே பண்ணல, ஒரு ரைட்டருக்கு பண்ணல. முதல்ல அவர் பேரை சேர்த்து அதில் அப்படின்னு சொல்லி சேர்த்துனது தான் உங்களுக்கு கலைமாமணி விருது அப்படின்னு சொல்லி பொங்கலூர் பழனிசாமி என்கிட்ட சொல்கிறார். அது மாதிரி வந்து கலைஞர் வந்து அதே மேடையில், தம்பி நல்லா எழுதுங்க. அப்போ வந்து அவர் கொஞ்சம் தளர்ந்துருந்தார். பக்கத்தில் இளம் வருதி அவர் தான் வந்து அந்த அவார்டெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. ஆமாம். அவர் தான் வந்து கழுத்தில் போட்டார். அவருக்கு கழுத்து தூக்கி போட முடியாது, நீங்கள் தான் குனியணும். உட்காந்தே கொடுத்தாரு. ஆமாம், உட்காந்து நீங்கள் குனியணும் அப்படின்னாரு என்கிட்ட. குனினார். அப்போ குனியும் போது சொன்னார், தம்பி நல்லா எழுதுங்க அப்படின்னு போட்டார். அது ஒரு வாழ்த்து, மிகப்பெரிய ஒரு வாழ்த்து. அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய கல்லூரி நாட்களில் 1967 என்னோடய கல்லூரியில் காங்கிரஸ் அமைப்பை சேர்ந்த மாணவர் ஒருத்தர் இருந்தார். அவங்க அண்ணன் வந்து காங்கிரஸ்காரர். அப்போ வந்து அவன் சொன்னான், இன்றைக்கி காமராஜர் வந்து பீலமேட்டில் தேவராஜு நாயுடு, ஜி.கே. சுந்தரம் வீட்டில் வர்றாரு. மாணவர் படை, அதாவது காங்கிரஸ் மாணவர் படை அமைப்பில் ஒரு 15 பேர் போய் பார்க்கணும். இது வந்து சும்மா ஒரு ஐவஸ் தான். அதுக்காக எங்கள் அண்ணன் வந்து நம்மளையெல்லாம் கூப்பிட்டு போகிறாரு. ஆளுக்கு 100 ரூபா தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு சபலம் 100 ரூபா கிடைக்குதுன்னு சொல்லி அவர் மத்தியானம் உட்லண்ட்ஸ் ஹோட்டலில், காலேஜுக்கு எதிரில் உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் லஞ்சு. ஆகா சரின்ட்டு கெமிஸ்ட்ரி பீரியட் கட் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு 10:30 மணிக்கு கிளம்பிட்டோம். பீலமேட்டில் போனால் காங்கிரஸ்காரங்க எல்லாம் கொடியெல்லாம் கட்டிட்டு ஜேன்னு இருக்காங்க. அங்கங்கே கூட்டம், பங்களா பூரா கூட்டம். உள்ளுக்குள்ளே காமராஜர் இருக்கார். அவரை சுற்றி சி. சுப்பிரமணியம் இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. நானும் போன உடனே முதல்ல விவசாய அணி போனாங்க, போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு அணியாக போயிட்டு வந்தாங்க. இப்போ மாணவர் அணி. சரி, நாங்கள் போனால் காமராஜர் வந்து இது மாதிரி ஒரு இதில் சோஃபாவில் கம்பீரமாக உட்காந்துருக்காரு. நல்ல ஹைட்டு. ஆமாம், நல்ல பர்சன் ஹைட்டு. கிரேன் இருந்தார். அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு அப்படின்னு இருந்தால் நான் பார்த்தோன்னே பயமாகுது. அப்படியே அவரை பார்த்தா எல்லாம் அமைச்சர்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க. நான் போய் எங்கள் நின்னோம். யார் இவங்க அப்படின்னு கேட்டார். மாணவர் படையா? எங்கே போய் இவங்க சண்டை போடுறாங்க அப்படின்னு கேட்டார். இல்லை சார், காங்கிரஸ் மாணவர் படைன்னு. காங்கிரஸுக்கு மாணவர் படையா? என்ன? நான் தான் பக்கத்தில் நின்றுருந்தேன். எந்த காலேஜுன்னு கேட்டார். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ்ன்னு. காலேஜுக்கு லீவா கேட்டார். இல்லை. காலேஜுக்கு போய் இங்கே என்ன வேலை உங்களுக்கு?
இங்கே என்ன வேலை அண்ணு இல்லை கட்சியை பலப்படு கட்சியெல்லாம் பலப்படுத்துக்கு எங்களுக்கு தெரியும் அதானே எங்கள் வேலை. நீ படிக்கணும். உங்களை யார் கூட்டு வந்துடு, யார் உங்களை கூட்டு வந்தீங்க, இத்தனை பேர் யார் கூட்டு வந்தாங்க, பயங்கரம் சத்தம் போடுறாரு. எங்களெல்லாம் நான் அண்டிங்க யார் நிற்க கூட இங்கே ஓடுங்க அடிச்சு வந்துட்டார். நாங்கள் தலை தெறிக்க வெளியே வந்து ஓடி வந்துட்டோம். என்ன ஒரு தலைவர் பாருங்கள். என்ன லீடர் சார். நீ எதுக்காக இங்கே வந்த, காலேஜ் லீவான்னு கேட்டு நீ இங்கே ஏன் வர்றேன்னு கேட்குறாரே ஒரு தலைவர். அந்த மாதிரி தலைவர் நாம் பார்க்க முடியுமா? கிரேட். இன்றைக்கி இருக்க தலைவர் என்ன பண்ணுவாங்க, காங்கிரஸ் படையா இன்னும் மாணவர்கள் சேர்த்துங்க, வலுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தவிர இந்த மாதிரி ஒரு கட்சி எங்களுக்கு தெரியுங்க, எங்கள் கட்சி நடத்த தெரியும், ஆளை சேர்க்க தெரியும், நீ போ, நீ வாழ்ந்து போகிறேன் எங்களுக்கு தெரியுங்கிற அப்படிங்கிறார். நீ படி, போய் நீ படி. எந்த காலேஜ் காமராஜுக்கு நான் பேசுகிறேன், மற்றவங்களாம் ஒடுங்கிட்டாங்க, நான் பேசுகிறேன். எனக்கு முதல் அனுபவமே பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ஆரம்பமாச்சு அரசியல். ஆனால் எனக்கு அரசியல் கிடையாது. அரசியல் எங்கள் தொகுதியில் எந்த வேட்பாளர் படித்தவர் ஓரளவுக்கு நல்லவர்னு பார்த்து ஓட்டு போடுவேன். இதுவரைக்கும் நான் ஓட்டு போட்டவங்க யாரும் ஜெயிச்சதில்லை. அது ஒரு பெருமை எனக்கு. நான் ஓட்டு போட்டவங்க ஜெயிச்சது கிடையாது. அது மாதிரியான ஒரு அரசியலில் எனக்கு அவ்வளோவா தீவிரம் கிடையாது, தேவையும் இல்லை. என்னுடைய முகநூல் பக்கங்களில் நான் ஒரு சமூக விழிப்புணர்வோடு கூடிய பதிவுகள் போடுவேன். அதுதான் மக்களை போய் தொடும். நான் பார்த்த நிகழ்வுகள் அதெல்லாம் போடுவேன் நான். அதாவது நான் பார்த்த ஒரு நிகழ்வு ஒன்று போட்டேன். ஒரு இளநீர் கடைக்கிட்ட காரை நிறுத்த வேண்டி வந்தது. ஃபோன் வந்தது, ஓரமாக நிறுத்தினேன். பக்கத்தில் ஒரு இளநீர் கடை. அங்கே ஒரு அம்மா இளநீர் வெட்டிகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்தார், ஒரு கையில் பாட்டில் எடுத்துகிட்டு வந்தார். இளநீ எவ்வளோமான்னு கேட்டார். 60 ரூபான்னு. நேற்று 50 ரூபா தானே, இன்றைக்கி 60 சொல்கிறேன். இன்றைக்கி அவ்வளோதான், இன்றைக்கி கூலியெல்லாம் கொடுத்து ஜாஸ்தியாக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு. 50க்கு வராது, 60 தான் அப்படின்னார். சரி, ஒரு இளநீ கொடுங்க. இளநீ சீவனை இதில் ஊற்றி கொடுங்கன்னார். அவர் ஒரு ஃபில்டர் வச்சுருந்தார், ஒரு துணி ஃபில்ட்ரு. அதை வச்சு, எதுக்கு ஃபில்ட்ரு, இதெல்லாம் தண்ணி சுத்தமாக இருக்குன்னு அந்த அம்மா. இல்லை இது ஊற்றுங்கன்னார். ஊற்ற உடனே எதுக்குன்னு கேட்டால், இல்லை ஹாஸ்பிட்டலில் என்னோடய அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு மூக்கு வழியாக தான் உணவு போகுது, அது டியூப்பில் ஊற்றணும், அப்போ இதெல்லாம் தும்பல்லாம் போயிடக்கூடாது, அது டாக்டர் சொன்னார், அதுக்கு தான். அப்படியா அப்படி சொல்லி ஊற்றிட்டு இன்னொரு இளநீயை வெட்டி ஊற்றுனாங்க. நான் ஒன்று தானே கேட்டேன் நான், இது என்னோடது. என்ன மனிதாபானுங்க. ஒரு இளநீ அம்மா, அவங்க நல்லாயிடும் தம்பி, இது கொண்டு ஊற்று. கிரேட் சோலுங்க. 60 ரூபான்னு பேசின அந்த அம்மா, 50 ரூபாய்க்கு தரமாட்டேன் 60 ரூபான்னு பேசின அம்மா ஒரு இளநியை அப்பயே உடச்சி ஊற்றுறாங்கன்னா நான் அப்படியே பார்த்து அசந்து போயிட்டேன். என்ன மனிதர்கள், எளிமையான மனிதர்கள், உயர்ந்த உள்ளம். இதில் போட்டேன். நான் முகநூல் பதவியில் நான் போட்டேன். அப்போ அந்த அம்மா கிட்ட பேசுகிறேன். அம்மா உங்களை ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். எதுக்கு நான், இல்லை நீங்கள் வேலை, இது என்ன தம்பி, இதெல்லாம் பெரிய விஷயமா, இதை போட்டு என் வீட்டுக்கார் பிடிக்காதுன்னு. இது வேறு பாருங்கள், போட்டோ எடுத்து என் வீட்டுக்கார் பிடிக்கும், அவர் கோச்சுக்குவார். அப்போ வேண்டாமா சொல்லிட்டு அந்த இளநீ கடை மொத்தம் போட்டோ எடுத்துகிட்டு ஃபேஸ்புக்கில் போட்டேன். இப்படியும் உயர்ந்த உள்ளங்களில் போட்டேன். லைக்ஸ் 10K போகுது. என்ன ஒரு நோபல் ஆர்ட். இதை தான் நான் இந்த ஃபேஸ்புக்கையும் நான் இப்படி தான் நான் யூஸ் பண்ணுறேன். என்னை பார்த்த விஷயம், என்னை எந்தெந்த விஷயங்கள் கவருதோ அதெல்லாம் நான் அதை ஃபேஸ்புக் ஒரு அற்புதமான தளம். என்னுடைய பழைய வாசகர்களெல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக மாறுறாங்க. இப்போது எல்லாம் டாக்டர்ஸு, எல்லாம் தொழிலதிபர்கள், பெரிய பெரிய பதவியில் இருக்காங்க. சார் நான் அந்த காலத்தில் பார்க்க படிச்சுட்டே போவேன் சார் சென்னைக்கு, அதெல்லாம் பார்க்க. அதை விட இப்போது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தினமும் காலையில் எத்தனை மணிக்கு எழுத ஆரம்பிப்பீங்க சார்? நான் காலையில் ஒரு 9:30க்குள்ளே டேபிள் உட்காருவேன். இன்றைக்கு உலகமே பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மயமாகிட்டு இருக்கு. எழுத்தாளர்களை பொறுத்த வரைக்கும் இது எந்த அளவு சாதகம்னு நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது இது உலகம் பூரா போயிடுச்சு. அருமை. உலகம் பூரா போயிடுச்சு. இப்போ பீன்ஸ் ஆப்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதில் எல்லா ரைட்டர்ஸுமே எழுத வச்சாங்க. எல்லா ரைட்டர்ஸும் கிட்டத்தட்ட